ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்து போன 2 மாதமும் கிருபையால் காத்த தேவன் 3வது மாதத்தின் முதலாவது நாளை காண செய்த தேவனுக்கே துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் என்ன செய்யலாம்? யுத்தம் பண்ணலாம். உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் சதி நாசங்களை செய்யலாம். ஆனாலும் ஒருவராலும் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒருவரும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு கட்டளிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனை கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எனவே நமக்கு விரோதமாக யுத்தங்கள் வரும். யோசுவா பல யுத்தங்களை கண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு விரோதமாய் வந்த யுத்தத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் முன்பாக நின்று ஜெயத்தை கொடுத்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ யுத்தங்கள் வந்தது, கர்த்தர் கூடவே இருந்து எல்லாவற்றையும் முறியடித்தார். எனவே யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவராலும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க இந்த காலை வேளையில சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு விரோதமாக, என் தொழிலுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி மாந்திரீகம் பண்ணுறாங்க, பில்லு சூனியம் பண்ணுறாங்க, உன்னை ஒழித்து விடுவேன், உன்னை அழித்து விடுவேன், இல்லாமல் போக பண்ணுவேன் என்று சொல்லி சவால் விடுறாங்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை பயந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஒருவராலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நல்ல ஆண்டவர். ஒரே நாள்ல யூத குலத்தை எல்லாவற்றையும் அழித்து விடுவேன் என்று சொன்ன ஆமானால அழித்து விட முடியல. ஆமானுடைய மனைவி சொல்லுவாங்க, அவன் யூத குலமா இருக்கிறபடினால நீ என்ன செய்ய முடியாது, அவனை அழிக்க முடியாது, மிருகதாயை அழிக்க முடியாது, நீ அவனுக்கு முன்பாக தாழ்ந்துதான் போவேன்னு சொல்லி எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நானும் யூத ராஜ சிங்கத்தினுடைய வித்து அல்லது அவருடைய பிள்ளைகள். அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறோம். எனவே நம்ம யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் மேற்கொள்ளவே முடியாது என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய நல்ல ஒரு வார்த்தை. நம்மளை யாரும் அழிக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, சங்கீத புஸ்தகம் 129:2 வாசிக்கிறேன், கேளுங்க. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வலிகள், வியாதிகள், கடன்பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களை நெருக்கிய போதும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டது தேவனுடைய மகா கிருபை. அது மாத்திரமல்ல, நீங்க யூத ராஜ சிங்கத்தினுடைய வித்து அல்லது அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகள். உங்களை மேற்கொள்வதற்கு இந்த உலகத்துல எவராலும் முடியாது. இந்த வார்த்தையை தான் நீங்க சொல்லணும். என்னை மேற்கொள்வதற்கு இந்த உலகத்துல ஒருவராலும் முடியாது. நான் இயேசுனுடைய பிள்ளை
என்னை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாது என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் எல்லாம் நீங்க சொல்லி கொண்டே இருங்க, அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த ஆமானுடைய மனைவி சொல்வாங்க, அவன் யூத குலமானால் அவனை மேற்கொள்ள முடியாது, நீர் அவனிடத்துல தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள் என்று சொல்லி. நம்ம எத்தனையோ நெருக்கங்கள் போராட்டங்களை மேற்கொள்ளாதபடி தேவனுடைய கரம் உங்களை என்னையும் காத்து கொண்டது. அந்த மாறாத கரம் நம்ம என்ன செய்யல, நம்ம கைவிடவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இங்கே ஒரு 2 கொரிந்தியர் 4:8-9 வாசிக்கிறேன், கேளுங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது அல்ல, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். இனி அவரோடு கூட இணைக்கப்படும் பொழுது இந்த பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளாது. ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 16:18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சபைக்கு மூலைக்கல்லும் அஸ்திவாரமாய் இருக்கிற கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டு எழுந்து நிற்கிற மாளிகை போல நீங்கள் நான் இருக்கிறோம். சபையோடு இணைக்கப்பட்ட ஒரு உறுப்பாக நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் பாதாளத்தின் வல்லமை உங்களை என்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு மேற்கொள்ள முடியாது, மரணம் மேற்கொள்ள முடியாது. 2ஆம் மரணத்தை நாம் ஜெயித்து கிறிஸ்துவோடு கூட முடிவில்லா காலமெல்லாம் வாழ்கிற ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எனவே நமக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த வல்லமையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. நமக்கு விரோதமாக அநேக போராட்டங்கள் வரதான் செய்யும், விரோதமாக யுத்தங்கள் பண்ணுவார்கள், நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பி பயங்கரமான சதிகளை செய்வான். ஆனாலும் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நம்மை வேதனைப்படுத்துவதற்கு சுற்றிருக்கிறவங்களை வேதனைக்குள்ளாக்குவான், அல்லது சுற்றிருக்கிறவங்களை தொந்தரவு கொடுப்பான் சத்துருவானவன். எந்த வகையில் நமக்கு விரோதமாய் வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கண்ணின் கருமணி போல ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாத்து வருகிறார் என்பதை இந்த காலை வேளையில புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனை நெருக்கங்கள் வந்தாலும் அது பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு பிரச்சனை எப்போது உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது பரிசுத்த ஆவியானவரால் சோதிக்கப்படும்படியாக வனாந்திரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 40 நாள் இரவு பகல் உபவாசம் இருந்து, அவர் உபவாசம் முடிந்த நாட்களில் பிசாசரமன் தோன்றி அவரை பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல மீட்கப்பட்டு இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பயங்கரமான நெருக்கங்களையும் போராட்டங்களையும் சத்துரு கொண்டு வந்து பார்ப்பான், ஆனால் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஆகி கடந்து வந்திருக்கிறீங்க. இத்தனை நாட்களும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அநேக நெருக்கங்களையும் அநேக தடைகளையும் அநேக இல்லாமைகளையும் குறைவுகளையும் எல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனாலும் சத்துரு மேற்கொள்ளாதபடி ஜீவனோடும் பலத்தோடு கூட ஆண்டவர் உங்களை இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய அனாதி கிருபை உங்க மேல இருக்கிறதுனால. அது மாத்திரமல்ல, நீங்க யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால உங்களை மேற்கொள்வதற்கு ஒருவரால் முடியாது. யூத குலத்தை மேற்கொள்வதற்கு அன்றைக்கும் ஒருவரால் முடியாது போல இன்றைக்கும் அந்த தேசத்தை மேற்கொள்வதற்கு
உலகத்தினால ஒருவராலும் முடியல. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் வரலாம், உங்களுக்கு விரோதமாக சதிகள் உங்க வேலை செய்கிற இடங்கள்ல வரலாம், தொழில் செய்கிற இடங்கள்ல வரலாம், அல்லது படிக்கிற அல்லது கல்லூரியில வரலாம், ஏதோ ஒரு இடத்துல வரலாம், ஊர்ல வரலாம், அது குடும்பத்துல வரலாம். உங்களுக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக பேசி உனக்கு விரோதமாய் சதி செய்வதற்கு அநேகர் எழும்பி இருக்கலாம். ஆனாலும் ஒருவளும் உன்னை மேற்கொள்ள முடியாது, ஒரு மனுஷனும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்பதை இந்த காலை வேளை நீங்கள் அறிக்கையிடுங்க. என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு இரத்தத்தினால மீட்கப்பட்டு கழுவப்பட்டு நான் அவர் பிள்ளையாய் இருக்கிறதுனால என்னை மேற்கொள்வதற்கு எந்த வல்லமையும் சக்தியினால அதிகாரம் இல்லை என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாள்ல ஆண்டு சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை கூடி வந்தோம் ஆண்டவரே. தேவன் எங்களை ஆசீர்வதித்து நல்ல வார்த்தைகளை தந்தீங்க. யூத குலமா இருக்கிறதுனால நீர் அவரிடத்துல தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லி ஆமானுடைய ஆண்டவரை மனைவி சொல்வார் என்றால், நாங்களும் யூத ராஜசிங்கத்தினுடைய வித்தாக அவருடைய பிள்ளையாயிருக்கிற நாங்கள் நிச்சயமாக எங்களை மேற்கொள்வதற்கு எந்த வல்லமையினால முடியாது. எங்களுக்கு முன்பாக அவர்கள் தாழ்ந்து போவார்கள், நீர் எங்களை உயர்த்துவது நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கப்படுற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பூமிக்குரிய ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய சகல நன்மையினால ஆசீர்வதித்து நீ உயர்த்தப்படுற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தேவன் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.